I pray to Vinayakra of Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. I also bow to Sri Ranganath Swami of Srirangam. 2 years ago, I had the good fortune of visiting the Srirangam temple. It was a divine experience. I still remember listening to Kamba Ramayanam in the beautiful Tamil language. தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி நகரிலே உங்கள் அனைவருக்கும் இடையே நான் இங்கே இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நம் அனைவருக்கும் நல்லாசிகள் அருள நான் எல்லாம் வல்ல மலைக்கோட்டை விநாயக பெருமானிடத்திலும் சமயநல்லூர் மாரியம்மனிடத்திலும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். திருவரங்கத்து கோமான் அரங்கன் தாள் பணிகின்றேன். 2 ஆண்டுகள் முன்பாக அரங்கனுடைய திருவடிகளிலே தலைவணங்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அது ஒரு தெய்வீகமான அனுபவம். அழகு கொஞ்சம் தமிழ் மொழியிலே கம்ப ராமாயணத்தை அன்று நான் கேட்டது இன்றும் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. Friends, Tiruchi is a land of courage and faith. It has seen the bravery of the Murdu brothers. I also remember Major M. Sarvanan, who made the ultimate sacrifice during Kargil war. When it comes to respecting Tamil Nadu and its culture, our government has always been at the forefront. It is a matter of pride that C.P. Radhakrishnan, a son of Tamil Nadu, is our Vice President. A few months ago, he released a postage stamp in honor of Emperor Peruvidugu Muttarayyar. It was a moment of pride for Tamil Nadu. நண்பர்களே, திருச்சி நெஞ்சுரம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த நிலம். மருது சகோதரர்களின் தைரியத்தை பார்த்த பூமி. கர்கில் போரின் போது தனது உயிரையே தியாகம் செய்து போரிட்ட மேஜர் எம் சரவணனை நான் நினைவு கூர்கிறேன். தமிழ்நாடு மற்றும் அதன் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிப்பது எனும் போது நம்முடைய அரசாங்கம் எப்போதுமே முன்னணியில் இருக்கும். தமிழ்நாட்டின் மைந்தன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். சில மாதங்கள் முன்பாகத்தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை பெருமைப்படுத்தும் வகையிலே அஞ்சல் தலை ஒன்றினை அவர் வெளியிட்டார். இது தமிழ்நாட்டிற்கே பெருமிதம் சேர்க்கும் கணமாக இருந்தது. Friends, be it in rallies in Tamil Nadu, in personal meetings across India, or in programs like Kashi Tamil Sangamam, I take a keen interest in connecting with Tamil people. I can feel the pulse of the state very clearly. In Adi Masam, the river Kaveri flows with unstoppable force. Similarly, in this election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum.
the whole state has made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family, not for just one family. And they know that only NDA can bring that change of Tamil Nadu. நண்பர்களே, தமிழ்நாட்டின் பேரணிகளாக இருக்கட்டும், இந்தியா நடுக தனிப்பட்ட முறையிலே நான் மேற்கொண்ட சந்திப்புகளாக இருக்கட்டும், அல்லது காசி தமிழ்ச் சங்கமமாக இருக்கட்டும், தமிழ் மக்களோடு இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதிலே நான் முனைப்பும் ஆர்வத்தையும் காட்டுவது வழக்கம். மாநிலத்தின் நாடி துடிப்பை என்னால் தெளிவாக கணக்கிட முடிகின்றது. ஆடி மாதத்திலே காவிரி நதி தீவிர சக்தியோடு பயணிக்கின்றாள். அதே போல தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் காலத்திலும் கூட மாற்றத்திற்கான ஆசை பெரும் வேகத்தை நோக்கி விரைந்து பயணிக்கின்றது. ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை தூக்கி எறிய மொத்த மாநிலமும் தீர்மானித்து விட்டது. ஒரு குடும்பத்துக்காக மட்டுமல்ல, மாநிலத்தின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் செயல்படும் அரசையே மக்கள் விரும்புகின்றார்கள். தமிழ்நாட்டிலே என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள்.